வாட் இஸ் அ நவுன்? அதாவது பெயர்ச்சொல் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் பெயர்ச்சொல் என்பது ஒரு நபர், இடம், பொருள் அல்லது ஒரு கருத்தை குறிக்கின்றது. அதாவது ஒரு நபருடைய பெயரையோ அல்லது அவர் பணிபுரிகின்ற துறையின் பெயரையோ அல்லது ஒரு பொருளின் பெயரையோ அல்லது மனித உணர்வுகளை குறிப்பிடும் வகையாகவும் ஓர் இடத்தை குறிப்பிடவும் பெயர்ச்சொற்கள் உதவுகின்றது. இப்போ இவற்றுக்கான உதாரணங்களை பார்ப்போம். இதில் இருக்கிற உதாரணங்களை நல்லா கவனித்து பாருங்க. பர்சன் ஒரு தனிநபருடைய அடையாளத்தை குறிப்பிடும் வகையாக அமைந்திருக்கும். அதாவது மரியா என்றது ஒருவருடைய பெயர். டாக்டர் அவர் ஒரு மருத்துவர். டீச்சர் அவர் ஒரு ஆசிரியர். அடுத்தது பிளேஸ் இடங்கள். இடங்களில் நாங்கள் எவற்றை பார்க்குறோம்னு சொன்னால் ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு சிட்டி டவுனாக இருக்கட்டும், அதாவது ஒரு நாடு இலங்கை, இந்தியா அல்லது ஒரு கடற்கரை, ஒரு மைதானம், ஒரு ஃபுட் சிட்டி, இப்படியான இடங்களை குறிப்பிடுவதற்கும் பெயர்ச்சொல் பயன்படுகின்றது. அடுத்து திங்ஸ், புக், போன், டேபிள், பென், இப்படி ஏகப்பட்ட என்னென்ன பொருள்கள் இருக்குதோ அது அவ்வளவுமே பெயர்ச்சொற்களை தான் அடங்கும். அது உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இதில் ஐடியா, அதாவது மனித எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை குறிப்பிடுது. லவ், ஃப்ரீடம், ஹாப்பினஸ், சேட், இப்படியான மனித உணர்வுகளை குறிப்பிடுவதற்கும் பெயர்ச்சொற்கள் பயன்படுகிறது. இவைகளும் பெயர்ச்சொல்லுக்குள்ளே அடங்குது. புரிஞ்சுதா? பெயர்ச்சொற்கள்னா என்ன? அதாவது ஒரு தனிநபரையோ அல்லது ஒரு இடத்தையோ அல்லது ஒரு திங்ஸ் ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனிதனுடைய உணர்வுகளையோ குறிப்பிடுவதற்கு இந்த பெயர்ச்சொற்கள் பயன்படுகின்றன. இவைகளை குறிப்பிடுகின்றவை பெயர்ச்சொற்கள். சரி, அடுத்து நாங்கள் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் அதாவது பெயர்ச்சொற்களின் வகைகள், வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்றத பற்றி மொழி விரிவாக பார்ப்போம். A. Common nouns. B. Proper nouns. C. Concrete nouns. D. Abstract nouns. E. Countable nouns. F. Uncountable nouns. G. Collective nouns. H. Singular nouns and plural nouns. சரி, இப்போ நாங்கள் ஒவ்வொரு நவுன்ஸை பற்றியும் மேலதிகமான விரிவான விளக்கத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், காமன் நவுன்ஸ், அதாவது பொதுவான பெயர்ச்சொற்கள். காமன் நவுன்ஸ் என்பது பொதுவான மக்கள், இடங்கள் அல்லது பொருட்களை பெயரிடுகின்றது. உதாரணமாக இங்கே பாருங்க, இந்த உதாரணங்கள் சிலவற்றை. கேர்ள், கண்ட்ரி, கார். அதாவது கேர்ள் என்பது பெண்கள் அனைவரையும் சேர்த்து பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் கேர்ள். கண்ட்ரி, அதாவது அனைத்து நாடுகளையுமே பொதுவாக நாங்கள் கண்ட்ரி அப்படின்ட்டு அழைக்கிறோம். அதே மாதிரி கார் என்றது பலதரப்பட்ட பிராண்டுகள் இருக்குது, ஆனால் நாங்கள் பொதுவாக கார் என்று தான் அழைக்கிறோம். அப்போ இதுலேயே உங்களுக்கு தெளிவான விளக்கம் ஒன்று வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் மேலதிகமான உதாரணங்கள் 2-3 உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். இதில் பாருங்கள், போன், ஃபார்மர், வில்லேஜ். அதாவது போன் என்றது எத்தனையோ வகையான போன்கள் இருக்கின்றது, ஆனால் நாங்கள் பொதுவாக சொல்கிறது என்னது? போன். அதே மாதிரி ஃபார்மர், விவசாயிகள், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் பொதுவாக நாங்கள் அவங்க எல்லாத்தையுமே விவசாயிகள்னு தான் சொல்லுவோம். வில்லேஜ், எத்தனையோ கிராமங்கள் இருக்கின்றது, ஆனால் நாங்கள் பொதுவாக எல்லாத்தையும் கிராமம் என்று தான் அழைப்போம். ஆகவே காமன் நவுன்ஸ் என்பது பொதுவான மக்களையோ அல்லது ஒரு பொதுவான இடத்தையோ அல்லது ஒரு பொதுவான பொருளையோ குறிக்க உதவுகின்றது. சரி, இப்போ நாங்கள் அடுத்து ப்ராப்பர் நவுன்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது சரியான பெயர்ச்சொற்கள். ப்ராப்பர் நவுன்ஸ், சரியான பெயர்ச்சொற்கள். இதை பற்றிய மேலதிகமான விரிவான விளக்கத்தை பார்ப்போம். ப்ராப்பர் நவுன்ஸ் என்பது குறிப்பிட்ட நபர்கள், இடங்கள் அல்லது பொருட்களை பெயர்கின்றது. அதாவது குறிப்பிட்ட ஒரு தனி நபரையோ குறிப்பிட்ட ஒரு தனி இடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ இது குறிப்பிட உதவுகின்றது. உதாரணமாக பார்ப்போம். இதில் பாருங்க, சாரா, நைஜீரியா, டொயாட்டோ. அதாவது சாரான்றது ஒரு தனிநபருடைய பெயர். நைஜீரியா, அதாவது அது ஒரு தனி நாட்டுடைய பெயர். டொயாட்டோ அப்படின்றது ஒரு தனி கார் கம்பெனி. புரிஞ்சுதா? அதாவது ஒரு தனிப்பட்ட நபருடைய பெயரையோ அல்லது ஒரு இடத்தினுடைய பெயரையோ அல்லது
ஒரு பொருளுடைய பெயரையோ குறிப்பிடுவது ப்ராப்பர் நவுன்ஸ் எனப்படுகின்றது. ஓகே, அடுத்து நாங்கள் கான்க்ரீட் நவுன்ஸ் உறுதியான பெயர் சொற்கள் பற்றி பார்ப்போம். கான்க்ரீட் நவுன்ஸ் என்பது நீங்கள் பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய, சுவைக்கக்கூடிய, கேட்கக்கூடிய அல்லது முகரக்கூடிய விஷயங்கள் ஆகும். வாங்க இதற்கான சில உதாரணங்களை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மியூசிக், பெர்ஃப்யூம் என்ற 3 வார்த்தைகள் இருக்குது. அதில் ஆப்பிள் என்றதை உங்களால் தொட முடியும், அதை ருசிக்க முடியும். அதே மாதிரி மியூசிக் என்றதை அந்த இசையை உங்களால் கேட்க முடியும், கேட்டு உணர முடியும். அதே மாதிரி பெர்ஃப்யூம்ன்றது அதனுடைய வாசனையை உங்களால் நுகர முடியும். ஆகவே எங்களால் தொட முடிந்தவை, ருசிக்க முடிந்தவை, கேட்க முடிந்தவை, முகர முடிந்தவை அனைத்தும் கான்க்ரீட் நவுன்ஸுக்குள்ள சேர்க்க முடியும். புரிஞ்சுதா? அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ், அதாவது சுருக்க பெயர் சொற்கள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ், சுருக்க பெயர் சொற்கள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் எனப்படுவது நீங்கள் பார்க்கவோ தொடவோ முடியாத கருத்துக்கள், உணர்ச்சிகள் அல்லது குணங்களை குறிப்பிடுகின்றது. வாங்க சில உதாரணங்களை பார்ப்போம். இங்கே கைண்ட்னஸ், ஃபியர், ஹானஸ்டி. கைண்ட்னஸ் அப்படின்னா இரக்கம் என்ற அர்த்தம். ஃபியர் அப்படின்னு சொன்னால் பயம் என்ற அர்த்தம். ஹானஸ்டி அப்படின்னு சொன்னால் நேர்மை. இந்த 3 வார்த்தைகளுமே மனித உணர்வுகளுக்குள் அடங்குகிறது அல்லவா? ஆகவே இவற்றை பார்க்கவோ தொடவோ முகரவோ எம்மால் முடியாது. ஆகையால் இவைகள் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. புரிஞ்சுதா? அடுத்து நாங்கள் பார்க்க போகிற நவுன் கவுண்டபுள் நவுன்ஸ், அதாவது எண்ணக்கூடிய பெயர் சொற்கள். கவுண்டபுள் நவுன்ஸ் என்பது எண்ணக்கூடியவை, ஒருமை அல்லது பன்மை. இவற்றுக்கு உதாரணமாக கேட், கேட்ன பூனை, கேட்ஸ் பூனைகள், சேர் கதிரை, சேர்ஸ் கதிரைகள். இது எல்லாத்தையும் கணக்கிட முடியும் தானே? ஆகவே எம்மால் கணக்கிடக்கூடியவைகள் அனைத்துமே கவுண்டபுள் நவுன்ஸுக்குள்ளே வரும். புரிஞ்சுதா? அடுத்து நாங்கள் பார்க்க போகிற நவுன் அன்கவுண்டபுள் நவுன்ஸ், அதாவது கணக்கிட முடியாத பெயர் சொற்கள். இதற்கான சில உதாரணங்களை பார்ப்போம். வாட்டர், ரைஸ், ஏர். இவைகள் 3மே பார்த்தீங்கன்னா பன்மை வடிவங்கள் இல்லாதவை. தண்ணியை எண்ண முடியுமா? அதாவது அரிசியை எண்ண முடியுமா? காற்றை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. இப்படி எந்தெந்த பொருட்களை எங்களால் எண்ண முடியாதோ அவைகளை நாங்கள் அன்கவுண்டபுள் நவுன்ஸுக்குள்ளே அடக்க முடியும். புரிஞ்சுதா? சரி, வாங்க அடுத்து கலெக்டிவ் நவுன்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது தமிழில் கூட்டு பெயர் சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. கலெக்டிவ் நவுன்ஸ் எனப்படுவது மக்கள் அல்லது பொருட்களின் குழுவை குறிப்பிடுகிறது. இதற்குரிய உதாரணங்களை பார்த்தோமானால் டீம், ஃபேமிலி, ஃப்ளாக். அதாவது டீம் என்றது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்த ஒரு குழு. அடுத்து ஃபேமிலி, அதாவது குடும்பம், குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்கள் எல்லாத்தையும் சேர்த்தது தான் ஒரு குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி ஃப்ளாக், மந்தை கூட்டம், நிறைய மந்தைகள் சேர்ந்தது தான் ஒரு மந்தை கூட்டம், அதாவது ஃப்ளாக். புரிஞ்சுதா? கலெக்டிவ் நவுன்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போது கிட்டத்தட்ட நாங்கள் நவுன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ் மட்டும் இருக்குது. நான் அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போது நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சில அட்டவணை முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இன்னும் மேலதிகமான கிளியரன்ஸ் கிடைக்கும். சரி, போகலாம். இங்கே இதில் இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா காமன் நவுன் அண்ட் ப்ராப்பர் நவுன் இருக்குது. இதில் சிட்டி, அதாவது ஒரு நகரம், இதை நம்ம பொதுவாக சொல்லுவோம். அதே மாதிரி இங்கால ப்ராப்பர் நவுனில் பார்த்தீங்கன்னா பாரிஸ், அது ஒரு இடத்துடைய பெயர். இப்போ இங்கே சிட்டின்றதை நாங்கள் பொதுவாக எல்லாத்தையுமே சிட்டின்னு சொல்கிறோம். இங்கே பாரிஸ்ன்றது அது தனிப்பட்ட ஒரு இடத்தை குறிக்கிது, அது ப்ராப்பர் நவுன். போய், போய்னா எல்லா ஆண்களையுமே நாங்கள் போயின்னு சொல்லுவோம். இங்கே டானியல், அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணுடைய பெயர் டானியல்.
அடுத்து பாருங்கள் கம்பெனி. இங்கால மைக்ரோசாஃப்ட். அதாவது அனைத்து கம்பெனிகளையுமே நாங்கள் பொதுவாக கம்பெனின்னு அழைப்போம். மைக்ரோசாஃப்ட்ன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனி. பல வகையான கம்பெனிகள் இருக்குது, அதில் தனிப்பட்ட வகையான ஒரு கம்பெனி மைக்ரோசாஃப்ட். இங்கே கீழே பாருங்கள் ரிவர், அதாவது நதி. எத்தனையோ ஆயிரக்கணக்கான நதிகள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆனால் நாங்கள் பொதுவாக நதின்னு தான் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நைல், அதாவது ஒரு நதியினுடைய பெயர். ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான ஒரு நதியின் பெயர் தான் நைல். புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு காமன் நவுன், ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு தெளிவான ஒரு விளக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து மிகுதி இருக்கிற நவுன்ஸோட அட்டவணையும் தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா கான்கிரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் இருக்குது. இதில் கான்கிரீட் நவுனில் டேபிள், கேக், ஃப்ளவர், டோர். அதாவது டேபிள்ன்றது வந்து மேசை, மேசையை நம்மளால் தொட முடியும். கேக்குன்றது வந்து சாப்பிட முடியும், சுவைக்க முடியும். ஃப்ளவர், அதை வந்து நம்மளால் முகர முடியும். டோர், அதை நம்மளால் தொட முடியும். இங்கே அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் பிரேவரி, பியூட்டி, ஆங்கர், இன்டெலிஜென்ஸ். அதாவது பிரேவரினா வந்து வீரம், பியூட்டினா அழகு, ஆங்கர்னா கோபம், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அறிவு. இவைகளை வந்து எங்களால் தொடவோ முகரவோ ருசிக்கவோ முடியாது. ஆகவே எம்மால் தொட முடிந்தவை, ருசிக்க முடிந்தவை, முகர முடிந்தவைகள் அனைத்துமே வந்து கான்கிரீட் நவுன்ஸுக்குள்ளே வரும். எம்மால் தொட முடியாதவை, முகர முடியாதவை, ருசிக்க முடியாதவைகள் அனைத்துமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸுக்குள்ளே வரும். ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து நாங்கள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் நவுன்ஸ் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் இருக்குது. இதில் ஆப்பிள் எண்ணலாம், எக் எண்ண முடியும், புக் எண்ண முடியும், ஹவுஸ் எண்ண முடியும். ஆனால் சுகர் எண்ண முடியுமா? அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்குள்ளே அட்வைஸை எண்ண முடியாது, இன்ஃபர்மேஷனை எண்ண முடியாது, வாட்டர் எண்ண முடியாது. ஸோ எண்ண முடியாதவைகள் எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன்ஸ், எண்ண முடிந்தவைகள் அவ்வளவுமே கவுண்டபிள் நவுன்ஸ். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு. புரிஞ்சா? ஓகே, அவ்வளவுதான். நவுன்ஸுக்குள்ளே இருந்த சகல விதமான லெசன்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இதுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கான பதிலை நான் உடனே தரேன். நன்றி, வணக்கம். எவ்ரிடே லேர்ன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களாலையும் ஃப்ளூவன்சியாக இங்கிலீஷ் பேச முடியும். நன்றி, வணக்கம், பை பாய்.